வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிஓ சைட்டில் இப்போ லாகின் பண்ணுறது ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்துச்சு. அது என்ன இஷ்யூனா கேப்ச்சா ஷோவாமல் இருந்துச்சு. அது எப்படி லாகின் பண்ணுறன்றபடி நம்ம டீட்டெயிலாக ஒரு ட்யூட்டோரியல்ஸ் ப்ளாகில் எழுதியிருந்தோம். அதை நிறையா பேர் ரீட் பண்ணியிருப்பீங்க. சரி, அவங்களுக்கு டீட்டெயிலாக புரியுன்றக்க நான் யூடியூப்லேயும் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போட்டிருக்க சிஸ்டத்தில் ஓகே, மொபைல் எப்படி செக் பண்ணுறது, என்கிட்ட மொபைல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக என்ன சிஓ சைடில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அவங்க கேப்ச்சா ஷோ பண்ணுற இடத்துல அவங்க வந்து டெவலப்பர்ஸ் கமெண்ட் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இஷ்யூ. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி மொபைலில் வந்து செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மொபைலில் நான் கொடுக்க ஸ்டெப்ஸை நீங்கள் எப்படி வரிசையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்க்ரீனை செக் பண்ணுங்கள். இந்த மொபைல் நான் பண்ணதை உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் போய் HTML சோர்ஸ் கோட் வியூவர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி எல்லா பர்மிஷன் கொடுத்து எனேபிள் பண்ணுங்கள். சம்டைம் பர்மிஷன் ஃபுல்லாக கேட்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டு அப்படி ஆப் இன்ஃபோ செட்டிங்ஸில் ஆப் இன்ஃபோ போனீங்கன்னா பர்மிஷன் செக்ஷன் இருக்கும். அதில் போய் எல்லா பர்மிஷன் எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டு திருப்பி அந்த ஆப்புக்கே வந்தீங்கன்னா எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம coe1.annauniv.edu போவோம். ஜஸ்ட் சைட் நேம் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்கள். சைட் லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மேலே ஒரு சின்ன ஐக்கான் தெரியுது அவங்க கண்ணுக்கு, அந்த அட்ரஸ் பார் கிட்ட அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்துடும், சோர்ஸ் கோடு வந்துடும். இந்த இடத்துல போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், என்டர் டி கேப்ச்சா அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வரும். அது வந்து ஸ்டாஃப் புரியுது, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான செகண்ட் தான். செகண்ட் கிட்ட போனீங்கன்னா இமேஜ் சோர்ஸ்னு சொல்லி ஒரு கமாண்டர் செக்ஷன் ஒரு மாதிரி லைட் இது இருக்குது, ரேலில் காட்டும். அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். அப்படியே ஒரு 2 லைனை காப்பி பண்ணிக்கிட்டேன் இப்போதைக்கு. அது கமாலில் வந்து அப்புறம் காப்பி பண்ணிட்டு நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அதில் நியூ டேப் போட்டு ஜஸ்ட் அதில் கொடுத்த லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் கொட்டேஷன் எடுத்துக்கலாம் தேவையில்ல, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த கேப்ச்சா வந்துடும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ஆப்பில், பழைய ஆப்பில் அதில் வந்துட்டு பேக் கொடுத்தீங்கன்னா அந்த திருப்பி அந்த மேலே ஐக்கானை எடுத்து விட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணால் தான் அதில் ஒர்க் பண்ண முடியலாம், கோடிங் தான் காட்டிகிட்டு இருக்கும். திருப்பி அந்த கேப்ச்சா அப்படியே என்ட்ரு பண்ணிங்கன்னா அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. உங்கள் யூசர் நேம் டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் போட்டுருங்க. போட்டு லாகின் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இது அவங்க ரிசல்ட் இது சிஓவில் ஒன்று லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்டர் மார்க்லாம் செக் பண்ணிக்கலாம், எதுனாலும் ரிசல்ட்ஸ் எதுனாலும். ரிசல்ட் இன்னும் சிஜிபியோட சிஓ கொஞ்ச நாளில் பப்ளிஷ் ஆகிரும். அனாலிசில் ஒரு போய்கிட்டு இருக்கிறது இது. மேலும் இந்த தகவல் பிடிச்சதான் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு ட்யூட்டோரியல்ஸ் வரும் தெரியும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு அதுக்கு ட்யூட்டோரியல்ஸ் சீக்கிரமாக போடுவேன். நன்றி, வணக்கம்.